Baby World. Healthy, happy baby. 10 மாதம் ஆன குழந்தைக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம், என்னென்ன சாப்பிட கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா சாப்பாடுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 10 மாதம் ஆன குழந்தைக்கு ஜீரண சக்தி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எல்லா சாப்பாடுமே படிப்படியாக கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஒரு சில உணவுகளை நீங்கள் கொடுக்கறத அறவே தவிர்க்கணும். அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல தேன். ஒரு சில தேன்ல ஒரு வகையான பாக்டீரியா வளரும். இந்த பாக்டீரியா பொட்டுலிசம் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்துது. அது என்ன பண்ணும்னா குழந்தைகளோட தசைகளை பலவீனமாக்கிடும். அப்புறம் மூச்சு திணறலை கூட ஏற்படுத்துது. அப்புறம் தேன் கூட ஒரு வகையான சர்க்கரை தான். அது குழந்தைகளோட வளர்ந்து வரக்கூடிய பற்களை கூட மோசமாக்க வாய்ப்பு இருக்கு. முட்டை. நல்லா வேக வச்ச முட்டை ரொம்ப நல்லது. ஆனா ஒழுங்கா வேகாத இல்லைன்னா அரையா வேக வச்ச முட்டையை நீங்கள் கொடுக்கவே கூடாது. 3வது, கொழுப்பு குறைஞ்ச இல்லைன்னா கலோரி குறைஞ்ச உணவு. வளர்ந்து வர குழந்தைக்கு நிறையவே ஆற்றல் தேவைப்படுது. இந்த மாதிரி உணவுகள் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்காது. ஆனால் கலோரி மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளில் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாத சில சேர்வைகள் கூட இருக்கக்கூடும். அதனால அதை நீங்கள் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அப்புறம் முழுமையான கொட்டை உணவு. 5 வயசு வரையான குழந்தைகளுக்கு முழுமையான கொட்டை உணவை கொடுப்பதை நம்ம முற்றிலுமா தவிர்த்திடலாங்க. ஏன்னா தொண்டையில போய் அடைச்சி மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி உணவை பொடியாக்கி நீங்க கொடுக்கலாம். அப்ப தேவையான சத்து குழந்தைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 5வதா உப்பு. உப்பு குழந்தையோட சிறுநீரகத்துக்கு ரொம்ப மோசமானது. அதனால எந்த உணவு கொடுத்தாலும் உப்பு இல்லாமலையோ இல்லைன்னா ரொம்ப அளவா இருக்கிற மாதிரி உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6வதா சர்க்கரை, அதாவது சுகர். சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவு இல்லைன்னா குளிர்பானம் அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது குழந்தைக்கு பல் வளர்ற நேரத்துல பற்களை ரொம்ப மோசமாக்கிடும். உணவுல இனிப்பு தேவைன்னு நீங்க நினைச்சா சர்க்கரைக்கு பதிலா பழம் இல்லைன்னா திராட்சை இல்லைன்னா பியூரி, அதாவது கிஸ்மிஸ், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நீங்க வழக்கமா கொடுக்குற பாலை சேர்த்துக்கோங்க. 7வதா நிறைவுற்ற கொழுப்பு. நிறைவுற்ற கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் எதெல்லாம்னா எண்ணெயில வறுத்த உணவு, அப்புறம் பக்கோடா, சிப்ஸ், கேக், பிஸ்கெட்ஸ், இது போன்ற உணவுகள் தான். இந்த உணவுகள்ல குழந்தைக்கு தேவையான வைட்டமின்கள் மிகவும் குறைவா இருக்கு. ஆனா இது குழந்தையோட வயரை சீக்கிரமா நிரப்பிடும். அதனால இந்த உணவுகளை நீங்க தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்ல, குழந்தையோட வளர்ச்சி நல்லபடியா இருக்கிறதுனா கூடுதலா நெய், வெண்ணெய், அதுக்கப்புறம் கொழுப்பு இதெல்லாம் கொடுக்க நீங்க தேவையில்லை. நீங்க குடும்பமா சேர்ந்து சாப்பிடும்போது குழந்தையும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க குழந்தைய தனியா உட்கார வைக்காதீங்க. ஏன்னா நம்மளும் குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு தான் ஆசைப்படுவோம். குழந்தைங்களை அதுக்கே நீங்க உற்சாகப்படுத்துங்க. அப்புறம் குழந்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம தட்டுல இருந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும். அதுக்காக நீங்களும் உப்பும் காரம் இல்லாத சாப்பாடு சாப்பிடணும்னு இல்லை. நீங்க நல்ல விதமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு தேவையான தனியான சாப்பாடை நீங்க தயாரிச்சு அதை தனியா உங்க பிளேட்ல வச்சிருங்க. குழந்தை உங்க பிளேட்ல சாப்பிடும்போது அதை நீங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்புறம் தனியா குழந்தை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும். அப்போ உங்ககிட்ட இருந்து ஸ்பூனை கூட வாங்குறதுக்கு அது முயற்சி செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அது கையில இருந்து ஸ்பூனை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க வேறொரு ஸ்பூன் எடுத்து குழந்தைக்கு பரிமாறுங்க. குழந்தையோட கையிலயும் ஒரு ஸ்பூனை கொடுத்துருங்க. அது குழந்தை தனியா சாப்பாடை பழகிறதுக்கு கூட ரொம்ப உபயோகமா இருக்கும். 10 மாசம் ஆன குழந்தை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிரும். 2 வேளை ஸ்நாக்ஸ் சாப்பிடும். உங்க குழந்தை அந்த மாதிரி சாப்பிடலன்னா இந்த 3 வேளை சாப்பாடு, 2 வேளை ஸ்நாக்ஸ் இதை சாப்பிட்றதுக்கு குழந்தைய பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஆனா நான் குறிப்பிட்ட மாதிரி மேற்கண்ட உணவுகளை நீங்க கொடுக்கறத தவிர்த்துருங்க. இப்போ நம்ம என்ன மாதிரியான உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். வைட்டமின் மற்றும் மினரல்ஸ் நிறைய கிடைக்கிற விதமா விதவிதமான காய்கறிகளும் பழங்களும் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. தானியங்கள் மற்றும் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளான அரிசி, பாஸ்தா, ரொட்டி,
கோதுமை, ஓட்ஸ், ரவை மற்றும் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். பருப்பு வகைகள், அப்புறம் கிட்னி பீன்ஸ், பட்டாணி, சிறுபயிறு, சோயா, இறைச்சி, மீன், முட்டை, தூள் செஞ்ச கொட்டைகள், இது போன்ற உணவுகளை குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதையும் நீங்க கொடுக்கலாம். ஆரோக்கியமான பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு தயிர், பன்னீர் மற்றும் சீஸ் போன்ற முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் நல்லது. உங்க குழந்தையோட உணவுல பசும்பாலை பயன்படுத்துவது நல்லது. ஆனா அது முழு நேர உணவா கொடுக்க வேண்டாம். கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் நீங்க கொடுக்காதீங்க. உங்க குழந்தையோட உணவுல தாய்ப்பால் இல்லைன்னா குப்பிப்பால் இப்போதும் முக்கிய உணவா இருப்பது நல்லது. அதனோட நீங்க தண்ணியும் கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. குழந்தைக்கு 1 வயசு ஆகும்போது அது உணவுகளை நல்ல மென்று சாப்பிட்ற மாதிரி நீங்க உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்படி பழக்கலைன்னா 1 வயசு ஆனதுக்கு அப்புறமும் குழந்தை உங்ககிட்ட நல்ல பேஸ்டாக்கி உணவுகளை கேட்க ஆரம்பிக்கும். இப்போ வேற விதவிதமான உணவுகள் என்னெல்லாம் சாப்பிடலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஆப்பிள், பேரிக்காய், முலாம்பழம், வாட்டர்மெலன் மற்றும் மாம்பழம் போன்ற மென்மையான பழங்களின் தோலை உரிச்சு துண்டுகளா ஆக்கி கொடுங்க. சமைச்ச காய்கறிகளான கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, காலிஃப்ளவர், கீரை, சுரைக்காய், ப்ரக்கோலி மற்றும் பூசணிக்காய் கொடுக்கலாம். இட்லி இல்லைன்னா உப்புமா காய்கறியோட கலந்து கொடுக்கலாம். ஊத்தப்பம் பல காய்கறிகளுடன் கலந்து கொடுக்கலாம். தோசை இல்லைன்னா அப்பம் காய்கறியோட கொடுக்கலாம். பருப்பு வகைகள், எல்லா வகையான பருப்பு வகைகளும் நீங்க அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா தயிர் தொட்டு கொடுக்கலாம். ஜவ்வரிசி கிச்சடி கொடுங்க. சப்பாத்தி பல காய்கறிகள் ஸ்டஃப் பண்ணி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். என்னென்ன காய்கறி அதில் ஸ்டஃப் பண்ணலான்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெந்தயக்கீரை, முள்ளங்கி, கீரை, சீஸ், வேக வச்சு மசிச்ச சிக்கன் இல்லைன்னா மட்டன், இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். தானியங்களால் செஞ்ச சப்பாத்தியும் பருப்பும் சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் க்ரீமாக இருக்கிற மில்க் ஷேக் இல்லைன்னா சூப் கூட கொடுக்கலாம். பாஸ்தா கூட சீஸ் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் சாதம் கூட பருப்பு அல்லது கிட்னி பீன்ஸ் கலந்து கொடுக்கலாம். வெஜிடபிள் புலாவோ இல்லைன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட தயிர் கலந்து கொடுக்கலாம். சப்பாத்தி கூட சிக்கன் கீமா வச்சு கூட கொடுக்கலாம். குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். குழந்தைக்கு குப்பிப்பாலும் தாய்ப்பாலும் தான் முதலாக நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய உணவு. அதனால் அதை விட்டுறாதீங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் குழந்தைக்கு அதிகமாக இப்போ 500 ml அவ்வளோவும் நீங்கள் கொடுத்தாலே போதுமானது ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சூடான நேரத்தில் குழந்தைக்கு தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணி கூட அறிமுகப்படுத்தலாம். ஆனால் தண்ணி கூட நீங்கள் ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜூஸை முதல்ல அறிமுகப்படுத்துறதை தவிர்த்துருங்க. ஏன்னா ஜூஸோட சுவையை குழந்தை சுவைச்சிருச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மறுத்துடும். அதனால தண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாம். கடையிலேருந்து வாங்குற ஃப்ரூட் ஜூஸை நீங்கள் அறவே தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் நிறைய கலர் பொடிகள் சேர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சுகர் நிறைய சேர்த்துருப்பாங்க. அதனால அதை நீங்கள் அறவே தவிர்த்துருங்க. குழந்தைக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பசும்பாலில் குழந்தைக்கு தேவையான நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் B12 மற்றும் B2 அதெல்லாமே பால்ல இருந்து கிடைக்குது. அப்படியே நீங்கள் குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கும்போது கூட 400 ml தான் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஏன்னா குழந்தை அந்த பாலை நிறைய குடிச்சிருச்சுன்னா கால்சியம் நிறைஞ்ச இல்லைன்னா இரும்பு சத்து நிறைஞ்ச வேற குழந்தைக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துரும். அதனால பசும்பாலை நீங்கள் அளவாகவே கொடுத்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் உடனடியாக கிடைக்கணும்னா பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. Thanks for watching. Please subscribe.